முக்கிய செய்திகள். எதிர்ப்பு வலுத்ததை அடுத்து மணிப்பூர் முதலமைச்சர் பைரன் சிங் ராஜினாமா. அமித்ஷாவும் பதவி விலக காங்கிரஸ் வலியுறுத்தல். அரசுமுறை பயணமாக பிரான்ஸ், அமெரிக்கா செல்கிறார் மோடி. குடியேற்ற விவகாரம் குறித்து டிரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்த திட்டம். மத்திய பட்ஜெட்டில் தமிழக திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு. பாஜகவின் பொய்களை அம்பலப்படுத்தியது உண்மை சரிபார்ப்பு குழு. திருப்பதி லட்டு செய்ய விலங்கு கொழுப்பினை பயன்படுத்தப்பட்டதாக சர்ச்சை. திண்டுக்கல் டெய்ரி நிறுவனர் உள்ளிட்ட 4 பேரை கைது செய்தது சிறப்பு புலனாய்வு குழு. வணக்கம். வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் கலவரத்தை தூண்டியதாக ஆடியோ வெளியான நிலையில் முதலமைச்சர் திரு பைரன் சிங் திடீர் என தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். கடந்த 2023 மே மாதம் குக்கி மற்றும் மெய்தி சமூகத்தினரிடையே ஏற்பட்ட மோதலில் இதுவரை 250க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். ஆயிரக்கணக்கானோர் மணிப்பூரை விட்டு வெளியேறி சொந்த நாட்டிலேயே அகதிகளாக வசிக்கும் நிலை ஏற்பட்டது. இதனிடையே இனக்கலவரத்தை தூண்டும் வகையில் திரு பைரன் சிங் பேசியது போன்ற ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் குக்கி அமைப்பினர் தொடர்ந்த வழக்கில் அந்த ஆடியோக்களை ஆராய்ந்து அறிக்கை அளிக்குமாறு மத்திய தடயவியல் துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இது தொடர்பான வழக்கின் விசாரணை அடுத்த மாதம் 24ஆம் தேதி வரவுள்ளது. மேலும் மணிப்பூர் முதலமைச்சர் மீது சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் இன்று நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர திட்டமிட்டிருந்த நிலையில் அவர் திடீர் என நேற்று மாலை பதவியை ராஜினாமா செய்துள்ளார். மணிப்பூர் விவகாரத்தில் 21 மாதங்களாக பதவி விலக மறுத்த முதலமைச்சர் திரு பைரன் சிங்கை உடனடியாக டெல்லி வருமாறு பாஜக தலைமை அழைப்பு விடுத்திருந்தது. அவருடன் சுமார் 2 மணி நேரம் கலந்துரையாடிய மத்திய அமைச்சர் திரு அமித்ஷாவும் பாஜக தலைவர் திரு ஜே பி நட்டாவும் முதலமைச்சர் பதவியை உடனடியாக ராஜினாமா செய்யுமாறு திரு பைரன் சிங்கிற்கு உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து விமானம் மூலம் மணிப்பூர் திரும்பிய திரு பைரன் சிங் ஆளுநரை நேரில் சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பித்தார். மக்களின் எதிர்ப்பு, உச்சநீதிமன்றத்தின் தலையீடு, நம்பிக்கையில்லா தீர்மானம் ஆகியவற்றிற்கு அஞ்சி அவர் பதவியில் இருந்து விலகிவிட்டதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி தமது எக்ஸ் வலைதள பதிவில் விமர்சித்துள்ளார். கடந்த 2 ஆண்டுகளாக திரு பைரன் சிங் மாநிலத்தில் பிரிவினையை தூண்டிவிட்டுக் கொண்டிருந்தார் என்று குற்றம் சாட்டியுள்ள அவர் மாநிலத்தில் அமைதியை மீட்டெடுப்பதே அவசர தேவை என்றும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பிரதமர் திரு மோடி மணிப்பூருக்கு இனியாவது நேரில் சென்று பார்வையிட்டு அங்கு இயல்பு நிலை திரும்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே டெல்லியில் காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான திரு ஜெயராம் ரமேஷ் மணிப்பூர் விவகாரத்தை அவுட் சோர்சிங் முறையில் திரு அமித்ஷாவிடம் பிரதமர் ஒப்படைத்திருந்ததாகவும், ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் முதலமைச்சரை காப்பாற்றுவதிலேயே அவர் கவனம் செலுத்தியதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே மணிப்பூர் கலவரத்திற்கு பொறுப்பேற்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று திரு ஜெயராம் ரமேஷ் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக செல்லும் பிரதமர் திரு மோடி இன்று டெல்லியிலிருந்து பாரிஸ் புறப்பட்டு செல்கிறார். சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் வெளியேற்றம், உலக நாடுகளுக்கு நிதி உதவி நிறுத்தம், சீனா, கனடா உட்பட பல நாடுகளுக்கு அதிக வரி விதிப்பு போன்ற நடவடிக்கைகளால் அமெரிக்க அதிபர் டிரம்ப் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறார். சமீபத்தில் 105 இந்தியர்களை கைவிலங்கிட்டு நாடு கடத்தியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் பிரதமர் திரு மோடி அமெரிக்கா பயணம் மேற்கொள்வது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருத உலகை ஆட்டி படைக்கும் AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான உச்சி மாநாடு பிரான்ஸ் தலைநகரில் நாளை நடைபெறுகிறது. இதில் பங்கேற்க பிரதமர் திரு மோடி இன்று மதியம் டெல்லியிலிருந்து தனி விமானத்தில் பாரிஸ் செல்கிறார். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து AI மாநாட்டிற்கு தலைமை வகிக்கும் பிரதமர் அங்கு கெரடாச் நகரில் அமைந்துள்ள சர்வதேச வெப்ப அணுசக்தி பரிசோதனை உலையை பார்வையிடுகிறார். பின்னர் மார்செய்லி நகரில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள இந்திய துணை தூதரகத்தை திரு மோடி திறந்து வைக்கிறார். பிரான்ஸ் பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் மோடி அங்கிருந்து அமெரிக்கா பயணமாகிறார். நாளை மறுநாள் முதல் 2 நாட்களுக்கு அமெரிக்காவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் பிரதமர் அதிபர் டிரம்பை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். அப்போது குடியேற்ற விவகாரம், வர்த்தக ஒத்துழைப்பு, விசா நடைமுறைகள், இருதரப்பு உறவை மேம்படுத்துவது உட்பட பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து டிரம்புடன் அவர் ஆலோசனை நடத்துவார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிபர் டிரம்ப் 2வது முறையாக பதவியேற்ற பின் முதல் முறையாக பிரதமர் திரு மோடி அமெரிக்கா செல்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு பல்வேறு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டதாக பாஜகவினர் பரப்பும் செய்தி பொய்யானது என்பதை தமிழ்நாடு அரசின் உண்மை சரிபார்ப்பு குழு அம்பலப்படுத்தியுள்ளது. நிதிநிலை அறிக்கையில் மேஜர் எக்ஸ்டர்னலி எய்டட் ப்ராஜெக்ட்ஸ் ஸ்டேட் செக்டர் பிளான் என்ற பட்டியலில் இடம்பெற்றுள்ள 24 திட்டங்களுக்காக உலக வங்கி போன்ற வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்து மத்திய அரசு கடன் பெறுவதையும் அவற்றிற்கு மாநில அரசு நிதி ஒதுக்குவதையும் உண்மை சரிபார்ப்பு குழு சுட்டிக்காட்டியுள்ளது. பாஜகவினர் பரப்பும் பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ள தமிழ்நாடு கிளைமேட் ரெசிலியன்ஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் என்ற திட்டம் உண்மையில் தமிழ்நாட்டில் நடைமுறையிலேயே இல்லை என்பதும் அம்பலமாகியுள்ளது.
நிதிநிலை அறிக்கையில் உள்ள பட்டியலில் கிரீன் எனர்ஜி காரிடார்ஸ் 3 இன்ட்ரா ஸ்டேட் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் தமிழ்நாடு பெயரிலான திட்டத்தை குறிப்பிடுவதற்கு பதிலாக கேரளாவில் அமலில் உள்ள கிளைமேட் ரெசிலியன்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப்டர் ஃப்ளட்டிங் இன் கேரளா என்ற திட்டத்தை வெட்டி ஒட்டிய வேலையையும் பாஜகவினர் செய்துள்ளதை தமிழ்நாடு அரசு உண்மை சரிபார்ப்பு குழு கண்டுபிடித்துள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயில் பிரசாத லட்டில் கலப்பட நெய் விவகாரத்தில் திண்டுக்கல் ஏஆர் டெய்ரி நிறுவனர் உட்பட 4 பேரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர். ஆந்திராவில் திரு ஜெகன்மோகன் ரெட்டி முதலமைச்சராக இருந்தபோது பிரசித்தி பெற்ற திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பக்தர்களுக்கு வழங்கப்படும் லட்டு பிரசாதம் தயாரிக்க விலங்கு கொழுப்புகள் கலக்கப்பட்ட நெய் பயன்படுத்தப்பட்டதாகவும் இதனை மத்திய அரசின் ஆய்வகங்கள் உறுதி செய்திருப்பதாகவும் முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டி அது தொடர்பான ஆதாரங்களையும் வெளியிட்டார். இது நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் சிபிஐ அதிகாரிகள், உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் உள்ளிட்டோர் அடங்கிய சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து உத்தரவிட்டது. இதையடுத்து சிபிஐ இணை இயக்குநர் திரு வீரேஷ் பிரபு தலைமையில் விசாரணை நடைபெற்றது. இந்த குழுவினர் லட்டு தயாரிக்கும் இடம், லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்படும் முந்திரி, சர்க்கரை, கடலை மாவு, நெய் உள்ளிட்டவை குறித்து பரிசோதித்தனர். தமிழகத்தின் திண்டுக்கல்லை சேர்ந்த ஏஆர் டைரி என்ற நிறுவனத்திடமிருந்து திருப்பதி தேவஸ்தான நிர்வாகம் நெய் கொள்முதல் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டதை அடுத்து அந்த நிறுவனத்திலும் சிறப்பு புலனாய்வு குழு சோதனை நடத்தியது. விசாரணையில் போலி ஆவணங்களை சமர்ப்பித்து நெய் விநியோக டெண்டர்களை ஏஆர் டெய்ரி நிறுவனம் பெற்றதாக தெரிய வந்ததை அடுத்து அதன் உரிமையாளர் ராஜசேகரன், உத்தரகாண்ட் மாநிலத்தை சேர்ந்த போல் பாபா டைரி நிறுவனத்தின் முன்னாள் இயக்குநர்கள் விபின் குப்தா, போமில் ஜெயின் மற்றும் தமிழகத்தின் பூனம்பாக்கத்தை சேர்ந்த வைஷ்ணவி டைரி அதிகாரி அபூர்வா சாவ்டா ஆகியோரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர். கைதான 4 பேரும் திருப்பதி நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். இந்தியர்களை சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்கு அழைத்துச் செல்லும் ஏஜென்ட்டுகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஹரியானா முதலமைச்சர் திரு நயப் சிங் எச்சரித்துள்ளார். அமெரிக்காவில் சுமார் 18,000 இந்தியர்கள் சட்டவிரோதமாக வசித்து வருவதாக கூறப்படும் நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு 105 பேரை ராணுவ விமானம் மூலம் அமெரிக்கா திருப்பி அனுப்பியது. அவர்களது கை கால்கள் விலங்கிடப்பட்டிருந்த செயலுக்கு பல்வேறு தரப்பிலும் கடும் கண்டனங்கள் எழுந்தன. இவ்வாறு திருப்பி அனுப்பப்பட்டவர்களில் 33 பேர் ஹரியானாவை சேர்ந்தவர்கள், மற்றவர்கள் பஞ்சாப், குஜராத், மகாராஷ்டிரா மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர்களில் பலரும் தலா 50 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரை ஏஜென்ட்டுகளுக்கு கொடுத்து அமெரிக்கா சென்றது தெரிய வந்தது. முதலில் துபாய் அல்லது இங்கிலாந்து அழைத்துச் செல்லப்பட்டு அங்கிருந்து பல்வேறு நாடுகள் வழியாக மெக்சிகோ அல்லது கனடா வழியாக காடு மலைகளை கடந்து அமெரிக்காவுக்குள் அழைத்துச் செல்லப்பட்டதாக அவர்கள் தெரிவித்தனர். இதையடுத்து டங்கி ஏஜென்ட்டுகள் என்று அழைக்கப்படும் சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு அழைத்துச் செல்லும் முகவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கும் பணிகளை ஹரியானா அரசு தீவிரப்படுத்தியுள்ளதாக முதலமைச்சர் திரு நயப் சைனி தெரிவித்துள்ளார். மேலும் இது தொடர்பாக புதிய சட்டம் ஒன்றை கொண்டுவர முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதையடுத்து சட்டவிரோதமாக செயல்படும் ஏஜென்ட்டுகள் மீது ஹரியானா போலீசார் வழக்கு பதிவு செய்ய தொடங்கியுள்ளனர். இதுபோல் பஞ்சாப் அரசும் அமிர்தசரஸ் நகரில் பயண முகவர் ஒருவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. பாஜகவுடன் கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லை என தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். மதுரையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேர்தல் நேரத்தில் எந்த கட்சியுடன் கூட்டணி என்பது தொடர்பாக அப்போது முடிவெடுக்கப்படும் என கூறினார். இப்போ வரைக்கும் அப்படி கிடையாது. நாங்கள் யாருடன் கூட்டணி இருக்கிறோன்றது எல்லாருக்கும் தெளிவாக தெரியும். அதனால் அந்த மாதிரி ஒரு எண்ணமோ அப்படி ஒரு ஐடியாவோ கிடையாதுங்க. அதனால் இன்னும் 1 வருஷம் இருக்குது. எப்படியெல்லாம் அரசியலில் மாற்றங்கள் வரப்போகுது, யார் கூட கூட்டணி வரப்போகிறாங்க என்பதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தாவேகா தலைவர் விஜய் குறித்த கேள்விக்கு பதிலளித்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த் 4 சுவற்றுக்குள் இருந்து பேசுவதை விட்டுவிட்டு விஜய் பொதுவெளியில் வந்து மக்களை சந்திக்க வேண்டும் என தெரிவித்தார். பாரம்பரியமிக்க நாட்டு இன மாடுகளை பாதுகாக்கும் வகையில் ஈரோட்டில் நடைபெற்ற கால்நடை கண்காட்சி பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது. அருகி வரும் காங்கேயம் காளைகள் மற்றும் நாட்டு மாடுகளின் கண்காட்சியில் காங்கேயம், பர்கூர், புலிக்குளம், உம்பளச்சேரி, ஆலம்பாடி உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்ட மாடுகள் கலந்து கொண்டன. வயது வாரியாக காரி, செவலை, மயிலை என பிரிக்கப்பட்டு காளைகளுக்கு அழகு போட்டிகளும் நடத்தப்பட்டன. காளைகளின் கம்பீரம், அழகு, பல் மற்றும் பராமரிப்பு ஆகியவற்றை கணக்கிட்டு அழகான மாடுகள் தேர்வு செய்யப்பட்டன. இக்கண்காட்சியில் 2 அடி உயரம் கொண்ட அழிந்து வரும் இனமான தஞ்சாவூர் புங்கனூர் குட்டை இன மாடுகள் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. நாட்டு மாடுகளை வளர்க்க ஆசைப்படுவதாக கூறிய பார்வையாளர்கள் ஒரே இடத்தில் ஏராளமான காளைகளை பார்ப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தனர். நாட்டு மாடு நிறைய வீட்டில் வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன்.
இது நாங்கள் ரொம்ப வருஷமாக இதை வளர்த்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக வளர்த்துட்ருக்கோம். அதை எங்கள் வீட்டில் ஒன்றா நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம். அருகி வரும் நாட்டு இன மாடுகளை பாதுகாக்கும் கண்காட்சியில் சீரிய காளைகளுடன் பலர் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். இதேபோல் நாட்டு நாய்கள் கண்காட்சியும் நடைபெற்றது. கன்னி, சிப்பிப்பாறை, ராஜபாளையம், ராமநாதபுரம், கோம்பை, புள்ளிக்குட்டா உள்ளிட்ட பல்வேறு நாய் ரகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. நாட்டு நாய்கள் ஏன்னா அழியாமல் இருக்கிறதுக்கு நிறைய அழகாக இருக்கும். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாமே வளர்த்தலாம். ஆனால் இதோட இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி இதில். அப்புறம் அந்த மயிலை இருக்குது. மயிலுன்னு அந்த வெள்ளைப்பசு சொல்லுவாங்க, அது வந்திருக்கு. நம்ம நாட்டு நகங்கள் அழியாமல் இருக்கிறதுக்காக இது மெயின் நல்லா எல்லாருமே செய்யணும். இக்கண்காட்சியை ஏராளமான பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். கோவை மாவட்டம் காரமடை அருகே உணவு தேடி வந்த யானை கூட்டம் பேக்கரி கடையின் ஷட்டரை தட்டியதால் மக்கள் அச்சமடைந்தனர். பெரிய நாயக்கன்பாளையம் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய 10க்கும் மேற்பட்ட யானைகள் கூட்டம் சில தினங்களாகவே கட்டாஞ்சி அருகே முகாமிட்டுள்ளன. அங்குள்ள கணுவாய்பாளையம், தாயனூர், பிளிச்சி கவுண்டன் புதூர் பகுதிகளில் விளைநிலங்களை துவம்சம் செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது. 2 தினங்களுக்கு முன்பு கட்டாஞ்சியில் பேக்கரி ஒன்றின் ஷட்டரை யானைகள் தட்டியது அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவானது. இந்த காட்சிகள் தற்போது இணையத்தில் பரவி வருகின்றன. கட்டாஞ்சியில் யானைகள் நடமாட்டம் குறித்து தகவல் அறிந்து விரைந்த வனத்துறையினர் பட்டாசுகள் வெடித்து விரட்டியடித்தனர். இரவு நேரங்களில் வீட்டை விட்டு வெளியே வர அச்சமாக இருப்பதால் யானை கூட்டத்தை வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இனி வருவது செய்தி துளிகள். 18 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் ஆன்லைன் விளையாட்டில் பணம் வைத்து விளையாட தடை விதித்து தமிழக அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் பரிந்துரை அடிப்படையில் இந்த அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. ஆன்லைனில் விளையாடுபவர்களை ஆதார் மற்றும் ஓடிபி மூலம் ஆய்வு செய்து விளையாட அனுமதிக்க வேண்டும். இரவு 12 மணி முதல் காலை 5 மணி வரை விளையாடக்கூடாது. ஆன்லைன் விளையாட்டில் தினமும், வாரந்தோறும், மாதந்தோறும் எவ்வளவு பணம் செலவிடப்படுகிறது என்ற தகவலை விளையாடுபவர்களுக்கு ஆன்லைன் நிறுவனம் தர வேண்டும் என்றும் அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலை புலிகள் காப்பகத்துக்குள் இருசக்கர வாகனங்கள் செல்ல வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். தற்போது வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் வனப்பகுதியில் வறட்சி நிலவுகிறது. இதனால் உணவு மற்றும் தண்ணீர் தேடி புலிகள் காப்பகத்தில் உள்ள விலங்குகள் வனத்தை விட்டு வெளியேறி அவ்வப்போது சாலைகளில் நடமாடுகின்றன. இருசக்கர வாகனங்களில் செல்வோர் விலங்குகளின் தாக்குதலுக்கு உள்ளாகும் நிலை உள்ளதால் மாலை நேரங்களில் புலிகள் காப்பகத்திற்குள் இருசக்கர வாகனங்களில் செல்ல தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் ஏர்வாடியில் உள்ள சிவகாமி அம்பாள் சமேத திருவழுதீஸ்வரர் கோயிலில் பக்தர் ஒருவர் தவறவிட்ட 5 சவரன் தங்கச்சங்கிலியை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த அர்ச்சகர் ராஜசுப்பிரமணியத்துக்கு நெல்லை காவல் கண்காணிப்பாளர் திரு சிலம்பரசன் பொன்னாடை அணிவித்து பாராட்டு சான்றிதழும் வெகுமதியும் வழங்கி கௌரவித்தார். ராமநாதபுரம் மாவட்ட அரசு ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் 30 ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்துக் கொண்டு அன்பை பரிமாறிக்கொண்டனர். பரமக்குடி அருகே மஞ்சூரில் 1993ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த பயிற்சி நிறுவனத்தில் 1995ஆம் ஆண்டு வரை பயின்ற 50 பேரும் தற்போது ஆசிரியர்கள், பேராசிரியராக பணிபுரிந்து வருகின்றனர். 30 ஆண்டுகளுக்கு பிறகு கூடிய அவர்கள் தங்களுக்கு பாடம் எடுத்த ஆசிரியர்களுக்கு மரியாதை செய்தனர். பழைய புகைப்படங்களை காட்சிப்படுத்தி நினைவுகளை பகிர்ந்து கொண்ட அவர்கள் ஒருவருக்கொருவர் இனிப்பு ஊட்டி மகிழ்ந்தனர். கிருஷ்ணகிரி அருங்காட்சியகத்தில் தொல் எழுத்து பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு பழங்கால எழுத்துக்களை பற்றி தெரிந்து கொண்டனர். அருங்காட்சியகம் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட புத்தக பேரவை இணைந்து 2 நாட்கள் நடத்திய பயிற்சி வகுப்பில் மனிதனின் தோற்றம், கற்கால மனிதர்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள், வரி வடிவம், எழுத்து தோன்றிய வரலாறு, பானை ஓடு குறியீடுகள், கல்வெட்டை படியெடுத்து வாசித்தல் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் வரும் நாட்களில் படிப்படியாக வெப்பம் அதிகரிக்கும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை விடைபெற்றதைத் தொடர்ந்து மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் அதிகாலையில் கடும் பனிமூட்டம் நிலவுகிறது. இங்கே ரொம்ப பனியாக இருக்குது. என்னாலே இங்கே போக முடியல. இப்போ பெரியவங்களாம் எப்படி போவாங்கன்னு தெரில. நான் என்ன சொன்ன மாதிரி தான் எங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்க, தை மாதம் தரையே குளிரணும்னு. இப்போ தான் நான் பார்த்துருக்கேன். உதகை, கொடைக்கானல் உள்ளிட்ட இடங்களில் கடும் குளிர் காணப்படுகிறது. அதே சமயம் சமவெளி பகுதியில் வெயிலின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. அதிகபட்சமாக நேற்று ஈரோட்டில் 95 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. சென்னை, கன்னியாகுமரி, கரூர், நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகரித்து காணப்பட்டது. இந்நிலையில் தமிழகத்தில் வரும் நாட்களில் படிப்படியாக வெயில் சுட்டெரிக்க தொடங்கும் என வானிலை மையம் கணித்துள்ளது. அடுத்த 6 நாட்களுக்கு பெரும்பாலான பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் 2 தினங்களுக்கு பனிமூட்டம் நீடிக்கும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். மணிப்பூரில் கலவரத்தை தூண்டியதாக ஆடியோ வெளியான நிலையில் முதலமைச்சர் பைரன் சிங் திடீரென தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக செல்லும் பிரதமர் மோடி இன்று டெல்லியிலிருந்து பாரிஸ் புறப்பட்டு செல்கிறார்.
மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டதாக பாஜகவினர் பரப்பும் செய்தி பொய்யானது என்பதை தமிழ்நாடு அரசின் உண்மை சரிபார்ப்பு குழு அம்பலப்படுத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.